Shiva 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 Shiva. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு ஜாதா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கு முதற்கென்ற வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைக்கு நான் நிறைய பேசலான்ட்டு வந்தேன். சென்ற மாதத்தினுடைய தொடர்ச்சி யோக பலன், அது முன்னுடைய தொடங்கிட்டு போனேன். இல்லப்ப ஒரு 20 யோகம் சொல்லலான்ட்டு வந்தேன். அதற்கு நேரம் இருக்காது. இருக்கிறவர்கள எப்போ நம்மதான் மாதம் வந்துகிட்டு இருக்கோம், தொடர்ச்சியா செஞ்சு சொல்லிக்கிறோம். சரி, இப்பொழுது குமாரசாமியத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். கனகமயமாகிய சந்தன கிரியாய் செந்தூர் காதிபதி லக்கினம் முதல் ஈரளவு உள்ளதை எல்லாம் கணித்து என் மனதுக்கு இசைய இவை இவை யாதென்று எனக்கு உரைத்தாய். உள்ளங்கை மலகம் போல இவை வகுத்து வகுத்து நான் அறியும் வகையில் விவரமாக வினவுதினேன். இது அடிக்கரும்பை செதுக்கி அடிக்கரும்பை இழைத்து இழைத்து இதழாக நறுக்கி இன்னமில் தோய்த்து ஒவ்வொன்றாய் ஈவது போல ஈந்தாய். இது என் மனதிற்குள் அடியேன் உணர்ந்து கொண்டேன். இப்ப 2 உதாரணம் சொன்னாரு. ஒண்ணு, அந்த முருகப்பெருமானுக்கு அகஸ்தியருக்கு முருகப்பெருமான் சொல்லி கொடுத்த பாடமானது உள்ளங்கையில் இருக்கின்ற நெல்லிக்கனி போல ஆழமாக பதிந்து விட்டதாம். மறக்க முடியாத ஒண்ணு. இரண்டாவதாக, அடிக்கரும்பு குழந்தைக்கு அந்த தந்தையானவர் என்ன பண்ணுவார்னா, கரும்பை எடுத்து கொடுத்தாருன்னா பரவாயில்ல, அவரு என்ன அடிக்கரும்பை எடுத்தாரு, அதை சீவனார் இழைத்து இழைத்து இதழாக நறுக்கி இன் அமிழில் தேய்த்து ஒவ்வொன்றாய் ஈவது போல அந்த ஜோதிட கருத்தை சொன்னாராம். நான் சொல்ற கருத்தெல்லாம் யாரும் ஒவ்வொன்றா எடுத்து நீங்க எல்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நமது சங்க கூட்டத்திலே பேசிய ஒருவருடைய கருத்தை அவருடைய அனுமதி பார் நினைச்சு சொல்றேன். சென்ற மாத கூட்டத்திலே முதலாளாக பேசிய நம்முடைய பொருளாளர் அவர்கள் அன்றைக்கு என்ன நட்சத்திரம் என்று சொன்னார். சென்ற மாதம் தொடங்கிய நட்சத்திரம் மக நட்சத்திரம். அப்ப ராசி என்ன ராசி? சிம்ம ராசி. என்ன லக்கணம் ஆரம்பிக்கின்ற பொழுது? கன்னி லக்கணம். அழகா எடுத்தாருங்களா? எப்படி அடிக்கருமை செதுக்கி செதுக்கி இதழாக நெருக்கி நெருக்கி இன்னமில் தோய்த்து கொடுத்தாரு. அது போல அடுத்த சொன்னாருங்க, எவ்வளவு அழகான கருத்து சொன்னாரு பாருங்க. ஒருத்தன் கன்னி, எப்பொழுது கன்னி லக்கணம் நடந்துகிட்டு இருக்கிறது, ஜோதிடம் பார்க்க வருவாருன்னு வச்சுக்க. ஒருத்தர் வர்றவரு மீன லக்கணக்காரராக இருந்தால் என்ன வினா கேட்பார்? திருமணத்தை பத்தி கேட்பாரு, தொழிலை பத்தி கேட்பாரு, கூட்டு தொழிலை பத்தி கேட்பாரு, நண்பர்களை பற்றி கேட்பாரு. இதை படிக்கிறதுக்கு நீங்க புஸ்தகம் 100 புஸ்தகம் வாங்கணுங்களா? நம்ம சங்கத்துக்கு வந்தாவே இது தானாகவே உள்ளங்கை டெல்லி போல இருக்குதுல்லவா? அடுத்த கருத்து ஒன்று சொன்னாரு பாருங்க, அழகான கருத்து. என்ன கருத்து என்றால், இதுவே ஒருத்தன் மேச லக்கணக்காரன் வந்தான். அவன் எப்படி இருப்பான்? லக்கணத்துக்கு 8வது கன்னியா லக்கணத்துக்கு மேசம் 8. அப்ப 8க்கு வர்றவன் எப்படி இருப்பான்? ஏட்டிக்கு போட்டியாதான் கேட்பான்.
ஏடிக்கு போட்டியா கேட்பான். அது வந்தவன் வந்து சிவப்பு அடையாளத்தோட ஒரு சிவப்பு சட்டை கூட போட்டு இருந்தாலும் இருக்கலாம். ஐயா இல்லையா காணாமா இருக்கு இல்ல அவர் சொன்னவர் இருக்கு அதுக்காக. ஏன் நான் வந்து இல்ல நான் அப்படிலாம் சொல்லிடக்கூடாது அதுக்காக கேட்டுட்டேன். சொன்னாரு. அப்ப அவனை என்ன பண்ணுனா அதே வாப்பான்னு சொல்லி நைஸா வெளியே கூட்டிட்டு போய் ஒரு டீயையும் முறுக்கையும் வாங்கி கொடுத்து அப்படி அனுப்பிச்சு போ, உனக்கு நான் எவ்வளவுதான் ஜோசியம் சொன்னாலும் நீ ஏடிக்கு போட்டியாதான் பேசிக்கிட்டு இருப்ப. எவ்வளவு அழகான கருத்துங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து சில ஆசிரியர் எல்லாம் இருக்காங்க. ஒரு ஆசிரியர் அங்க இருந்து 150 புத்தகம் போட்டாராம். இன்னொரு ஆசிரியர் இந்த பக்கம் இருந்து 100 புத்தகம் போட்டாராம். 12 லக்கணத்துக்கு இத்தோடு ஒவ்வொரு லக்கணத்துக்கு இத்தோடு 12 லக்கணத்துக்கு இத்தோடு போட்டாரு. 12 லக்கணத்துக்கும் அவரு 150 புத்தகத்துல நான் ஒரு 10 புத்தகம் படிச்சு பார்த்தேங்க. இருக்கிறது மறந்து ஓடி போயிருங்க. ஆகவே இக்காலத்தில் வர்ற புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா நீங்க குழம்பி போயிருவீங்க. சுத்தமா மறக்கடிச்சு உங்க மறக்க மாட்டீங்க. அவங்க படிக்க படிக்க உங்களுக்கு மறந்து போச்சு. நான் ஒரு புஸ்தகம் நண்பன் 400 ரூபாய் போட்டு ஒரு புஸ்தகத்தை வாங்கி கொடுத்தாரு. அப்பா சாமி நம்ம அதாவது ஆரம்பிக்கும் போது நல்லா சொல்லும் போது என்னெல்லாம் சொல்லுங்க, என்ன பேஸ்மெண்ட் சாங்கு என்ன பில்டிங் இதுங்கிறது மாதிரி ஆரம்பத்துல கொஞ்சம் பாடுற மாதிரி இருக்கா போ அவ்வளவு. சரி இது முடிச்சுட்டோம். அடுத்தாப்புல ரிஷபலக்கணக்காரர் வர்றாரு. அப்ப அவரு என்னத்தை பத்தி கேள்வி கேட்பாரு, குழந்தைய பத்தி கேட்பாரு. அல்லது அவர் வெளிநாடு 9ஆம் இடம் என்பது வெளிநாடு வெளிப்பக்கம் போறது இதை பத்தி கேட்பாரு. கோயில் காரியங்களை பத்தி கேட்பாரு. அல்லது தகப்பனாரை பத்தி கேட்பாரு. இது எவ்வளவு இதான உள்ளங்கை நெல்லிக்கை பண்ணி போல எவ்வளவு அழகான உதாரணம் சொன்னாரு. இதெல்லாம் பார்த்தான். புளியை பார்த்து பூனை சூடு போட்டது மாதிரியா எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. நாமும் இது போல வீட்டுல உட்காந்துக்கிட்டு சிந்திச்சேன். சரி கன்னி லக்கணத்தை எடுத்துக்குவோம். கன்னி லக்கணத்துல புதனை கொண்டு போய் வைப்போம். புதனை வச்சேன். ஆமா இது கேந்திராதிபத்திய தோஷம் ஒரு நாள் வந்துருமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்படி இருந்தாலும் கேந்திராதிபதி தோஷத்துல 4வது இடத்துலதான் புதன் இருக்காரு. முதல் இடத்துலலாம் இல்ல, 3வது இடத்துல இருக்காரு. சரி அந்த புதன் லக்கணத்திலே இருக்காரு. 3 பதவி வச்சிருக்காரு. அந்த இடத்துல 3 பதவி வச்சிருக்காரு. ஆட்சி இருக்குது, உச்சம் இருக்குது, மூலத்திரிங்கிற 3 பதவி இவர் வச்சிருக்காரு. அப்ப இவர் கல்வியில் நன்றாக இருப்பார். சரி இதை விட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னா திருப்பி விடு சூரியனை கொண்டாந்து அவர்கிட்ட போடு சேர்த்துருவோம். சூரியனை கொண்டாந்து போட்டான். சூரியனை போட்ட உடனே இவர் கல்வியில் சிறந்து விளங்குவார். கரெக்டுங்களையா? அப்ப சூரியனும் புதனும் லக்கணத்தில் என்னதுங்க மிகப்பெரிய ஒரு அருமையான யோகம். அதான் விளையும் புதனும் சூரியனும் விரும்பி 1-4 இருந்தால் வளையக்கூடிய மன்னவனார் ஜாதகாலங்கார பாட்டு போட்டாச்சா 1. சரி அடுத்தாப்புல சுக்கிரனை பிடிச்சிட்டு வந்தேன். சுக்கிரனை கொண்டாந்து இதுல போட்டு பார்க்கலாமான்னு பார்த்தேன். அவரு நீசமா இருந்தாலும் நல்ல பலனை தான் செய்வார். அடுத்தாப்புல 2வது பார்த்தேன். சுக்கிரனை கொண்டு 2வது போட்டான். இப்படி நீங்களே ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஜோசியம் தானா வருங்க. எந்த புத்தகம் படிக்கணுங்களா? உங்களுக்கு தானா தேசியம் வருது. 2வது போட்டோம்னா இவன் வரக்கஞ்சனா இருப்பான். இதுதான் ஜாதக நூல்லயும் புலிப்பாண்டியாரு இதான் எழுதியிருக்காருங்க. நல்லா அழகா பேசுவாங்க. இன்னும் போனா அந்த புதன் 2 சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்து புதன் சேர்த்துட்டு அருமையான ஜோசியர். இவர் பேசினாலும் அவன் காசை கையில எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். எவ்வளவு அழகா இருக்குங்க. சந்திரனை போட்டு பாருங்க. அதே சூரியனை போட்டு பாருங்களேன். அங்க நீசமாயிட்டார். 2ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியன் இருந்தாருன்னு வச்சுக்க வாய் கொஞ்சம் திக்கும். வாயில ஒரு கோளாறு இருக்கு. 2ஆம் இடம் வாய் தானே இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். சரி இப்படி பேசலாம். ஏன்னா இன்னைக்கு 10 நிமிஷம் தான் பேசுவேன். அதுக்காக தான் நான் அந்த இதுக்குள்ள போகல. அடுத்தாப்புல ஏன் தனுசு லக்கணம் எடுக்கக்கூடாதுன்னு யோசனை வந்துச்சு. தனுசு லக்கணத்தை எடுத்தேன். தனுசு லக்கணம் இங்க கொண்டு போய் புதனை வச்சது மாதிரி தனுசு லக்கணம் கொண்டு போய் நான் குருவை வச்சேன்.
அப்புறமேல யோசனை பண்ணேன். இந்த குருவானவ ஒரு ஆள் சொன்னதே நியாயம் வந்துச்சு. பித்து பிடிச்சது போல குரு அங்க உட்கார்ந்து இருக்காரு. குரு என்பது ஆசான், ஆசிரியர், கோயில்களுக்கு மேலானவர், நீதிபதி, இவரெல்லாம் கொண்டு போய் நீ விட்டுவிட்டு அந்த குருவுக்கு நீ கொடுக்குற பட்டம் என்னது? பித்து பிடிச்ச குரு அங்க உட்கார்ந்து இருக்காரு. ஏன் இப்படி சொன்னாங்க? காரணம் என்னன்னா, இந்த குரு அதாவது அந்தணன் தனித்தமர்ந்தால் அபகீர்த்தி மெத்த உண்டு. அது எதுக்குன்னா இது ஒன்றுக்குதான் பொருந்தும். அந்தணன் தனித்தமர்ந்தால் அபகீர்த்தி மெத்த உண்டு. அந்த குரு என்ன பைத்தியம் முடிச்சா யாரு கூட சேர மாட்டான். அதே மாதிரி இந்த குரு எங்க போய் உட்கார்ந்து இருக்குது? லக்கணத்தில் தான் சொந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற குரு அங்கே ஒத்தையாக இருந்தால் அது நன்மையே செய்யாது. நன்மையை செய்வா தீமையை செய்வா என்பது யாருக்கும் புரியாது. அரசியல்வாதி பிள்ளைகளுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணும்னா, வெளியில கிடக்கிற பொருள் எல்லாம் வீட்டுக்குள்ள தூக்கி போடும். வெளியே கிடக்கிற அண்ணா குண்டா பாத்திரம் எல்லாம் உள்ள தூக்கி போடும். வீட்டுக்குள்ள வேற வீட்டுக்குள்ள விவசாய வீட்டுக்குள்ள இருக்க பிள்ளைகளுக்கு பைத்தியம் முடிச்சுன்னா அது உள்ளுக்கு இருக்கலாம் வெளியே தூக்கி போடும். அந்த மாதிரி இந்த குரு இவனை கெடுக்குமா வாழ வைக்குமாங்கிறது சந்தேகம். அதனாலதான் சொன்னாரு, அங்க இருக்கிற குருவை என்னதுங்க, பித்து பிடித்த குரு என்று சொன்னாரு. அதனால இந்த லக்கணத்துக்கு, அதாவது மீன லக்கணத்திற்கு சரி, தனுசு லக்கணக்காக இருக்கும்போது குரு யாரையாவது ஒரு ராகுவோடோ அல்லது கேதுவோடோ யாராவது ஒருத்தருக்கு சேர்ந்து இருக்கணும். சேர்ந்து இருந்தால்தான் அந்த குரு நல்ல பலனை செய்வார். அதுக்காக தான் இவ்வளவு கொஞ்சம் தம் கட்டி சொன்னாங்க. சரிட்டாச்சா? இந்த குரு விட்டு பக்கத்துல கொண்டு போய் சந்திரனை போட்டுங்க, கண்ணிய போட்டுங்க. இப்ப வந்த உடனே உங்களுக்கு ஒரு யோசனை வந்துருக்கா. இப்ப இங்க தனித்த குரு, அங்க சந்திரன். இதுக்கு ஒரு அழகான யோகம் சொல்லுவோம். என்ன யோகங்க? கஜகேசரி யோகம். இந்த கஜகேசரி யோகமானது 1000 ராஜயோகங்களுக்கு மேலான பலனை கொடுக்கிறது இந்த கஜகேசரி யோகம். இப்ப இந்த கஜகேசரி யோகம் இவருக்கு வந்துருச்சு. குரு திசை நடக்குது. நான் சொன்ன ஜாதகருக்கு குரு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா? சுத்தம் கெட்டதே செய்வார். ஆளை ஒழிச்சே விடுவார். ஏன் நல்லது செய்ய மாட்டார்னா, இந்த குருவுக்கு கேந்திராதிபதி தோஷம் வந்து விட்டது. அடுத்தாப்புல பாருங்க, குரு கேந்திராதிபதி தோஷம் ஏற்பட்டு விட்டது. அங்கே குரு தனித்து இருக்கிறார். அங்கே சந்திரன் சுயசாரம் வாங்கி இருந்தாலும், சந்திரன் நன்மை செய்ய நினைத்தாலும் இந்த குரு விடமாட்டாரு. சார், நீங்க தான் சார் ஏற்கனவே சொல்லி இருக்கீங்க, எந்த லக்கணக்காரர்கள் லக்கணாதிபதி கெடுக்க மாட்டாருன்னு சொன்னீங்க. அவரு 8ல இருந்தாலும் கெடுக்க மாட்டாரு, 6ல இருந்தாலும் கெடுக்க மாட்டாரு, 12ல இருந்தாலும் கெடுக்க மாட்டாரு. நீங்க தானே வாயிலே இங்க சொன்னீங்க. இங்க லக்கணத்திலே உட்கார்ந்து இருக்காரு, எப்படி சார் கெடுப்பாருன்னு சொன்னீங்க. அதுதாங்க குருவினுடைய மகிமை. சரி, இந்த குருவோட கொண்டாந்து ஒரு சனியை போடுங்க. இப்ப கஜகேசரி யோகம் பாருங்க. கஜகேசரி அருமையா வேலை செய்யும். ஒரு நண்பருடைய ஜாதகம், தனுசு லக்கணம், லக்கணத்திலே குரு, சனி, 4ல போய் சந்திரன், மீனராசி, அருமையா யோகம் பாருங்க. இங்க இந்த கஜகேசரி யோகம் வேலை செய்தோட நோக்கம் என்னங்க? தனித்த குரு ஆனது. இன்னொரு நண்பர் பாருங்க, அதுவே தனுசு லக்கணம், லக்கணத்துல குரு, லக்கணத்துல சூரியன், அஷ்டமாதிபதி சந்திரன் இருக்காங்க. அஷ்டமாதிபதி வேலையில அங்க நடக்காது. குரு கிட்ட 2 பேர் சேர்ந்தாங்களே, இவங்க 2 பேருக்கு பலனையும் சேர்த்து இவர் கொடுக்கிறார். மாசம் 4000 ரூபாய் 4 லட்சம் சம்பளம் தான். நான் கேட்டேன், 4 லட்சம் சம்பளம் ஆயா?
நான் ஒரு கணக்கு போட்டேன், அள்ளிப்புள்ளி கணக்கு போட்டேன். நம்ம ஊர்ல மூட்டை நெல்லு மூட்டை 2000 ரூபாய்க்கு விக்குது. அப்ப 4000 ரூபாய்க்கு எத்தனை, 4 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை மூட்டை நெல் வாங்கலாம்? 200 மூட்டை நெல் வாங்கலாம். அப்ப வருஷத்துக்கு எவ்வளவுங்க? 2400 மூட்டை நெல்லு. அப்ப இவன் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்துல 2000, அதாவது எத்தனை 200 மூட்டை நெல் அடிப்பதற்கு சமமாக யோகத்தை கொடுத்தது எதுங்க? இந்த கஜகேசரி யோகம். அந்த முதல் சொன்ன கஜகேசரி யோகம் இருந்ததெல்லாம் வித்துவிட்டு ஓடிவிட்டான். ஆச்சுங்களா? இப்ப அதான் சொன்னேன், எங்க ஊர்ல 70 காணி நஞ்சை ஏக்கர் அடிக்கிற வச்சிருக்கான். அவன் கூட வருஷத்துல 1500 மூட்டை நெல் அடிக்க மாட்டான். ஆனா இவன் பாருங்க, இந்த கஜகேசரி யோகம் லக்னத்தில் இருக்கிற அந்த சந்திரன், குரு, அந்த சூரியன், இந்த 3 பேரும் சேர்ந்து அவனுக்கு ராஜயோகத்தை கொடுத்து ஒரு மாசத்துக்கு 2200 மூட்டையும் வருஷத்துல 2300 மூட்டை நெல் அடிப்பதற்கு மிகப்பெரிய ஜமீன்தார் யோகத்தை கொடுத்தது இந்த யோகம். இப்படி பிரிச்சு பார்த்தோம்னு வச்சுங்க, அருமையா ஜாதகம் உங்களுக்கு கைகூடிக்கிறோம் சொல்லிட்டு, என்ன இன்னைக்கு ஆரம்பிச்ச டாபிக்ல ஒரே ஒரு யோகம் மட்டும் சொல்லிட்டு விடைபெறலாம் என்றிருக்கின்றேன். மனதினுக்கு 5 மதி பொன் பாகவன் கூட, பாருங்க, மனதினுக்கு 5 மதி பொன் பாகவன் கூட மால் இறை ஒரு பிரம்மயோகம்னா. மேசல ஏது, ஏன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா லக்கணத்தை சொன்னாதான் புரியும். லக்கணம் மேச லக்கணத்தை எடுத்துங்க. எடுத்துட்டு மனதினுக்கு 5 சொன்னாருன்னா, மனசு என்றால் 5ஆம் இடம், அதுக்கு 5ஆம் இடம் என்ன இடங்க? 9ஆம் இடம். அப்ப மேச லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல இந்த 3 கிரகத்தை போடுங்க. மதி பொன் வெள்ளி, இந்த 3 பொருளையும் போட்டுட்டீங்களா? அடுத்தாப்புல மால் இறை, லக்னாதிபதி யாருங்க? செவ்வாய். யார? புதனையும் கொண்டு போய் 8ஆம் இடத்துல போடுங்க. இது பிரம்மயோகம். இப்படி ஒரு ஜாதகம் அமைந்தால் இந்த ஜாதகனானவன் வாழ்க்கை முழுவதும் நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்வான் என்று சொல்லி, இது போல 20 யோகங்கள் குறித்திருந்தேன். அந்த காலம் நிறைய பேர் பேச வேண்டிய இருக்கிற காரணத்தினால் என்னுடைய உரை இப்பொழுது இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட சந்தர்ப்பம் அளித்த சங்கத்தாருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.